திரு சரவணபெருமாள், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் நிலவரங்கள் இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதற்கண் நான் சொல்ல விரும்புவது, நம்ம அண்ணன் சொன்னார், இன்றைக்கி பௌர்ணமி நிலவு, முழு நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவர் பேசிட்டாருன்னா, ஏற்கனவே இதை டாப்பிக்கை கடந்த விவாதத்தில் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார், அந்த சசிகலா என்ற பேருக்கே உகந்தது சந்திர ஒளி, முழுமையான சந்திரனோட ஒளியை பெற்றவர் அப்படின்றதான் சசிகலா அம்மையாரனோட பேரனோட அர்த்தம், பேர் காரணம். அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய, நான் அவங்கள ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணேன், 2 முறை சந்திச்சிருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அரசியல் நிபுணத்துவம் 40 ஆண்டுகளாக, 4 ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பயணித்து அரசியல் கற்று, பின்பு தோழியாக அக்கா தங்கை போல் பழகிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடன் பயணித்த விதம், அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஐஏஎஸ் ஆகலைனாலும் அவங்க ஐஏஎஸ் மாதிரி தான். அவங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டு. அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, சசிகலா அம்மையாரனுடைய அந்த சந்திரகலை, அந்த கூட இருந்த ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்தால் அது பிரகாசித்து கொண்டு இருந்தது. ஸோ பின்பலமாக இருந்தது சசிகலா அம்மையார் தான் ஜெயலலிதா அம்மையாரோட. அவர்களோட ஒவ்வொரு நகர்வுகளும், நான் ஏற்கனவே ஒரு முறை சந்திக்கும் போது அவர் சொன்னது இந்த காற்றாலை அதிபர்களுடைய குழு அவர்களை சந்தித்து ஒரு பிரச்சனையை அணுகும்போது சசிகலா அம்மையார் என்ன பிரச்சனை என்று தெளிவாக கூறுகிறாங்க. அந்த டீட்டெயில்ஸை அப்சர்வ், டெக்னிக்கலாக இருக்க டீட்டெயில்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்க சிஎம் அவர்களிடம் எடுத்து, ஜெயலலிதா அம்மையாரிடம் எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை தீர்வு கண்டான். அது காற்றாலையினுடைய உற்பத்தி, அதாவது ஏப்ரல் 14 செப்டம்பர் 14 வரைக்கும் பீக் பவர் ஜென்ரேஷன். அந்த பீக் பவர் ஜென்ரேஷனில் எவாக்குவேஷன் ஆகணும். நானும் ஃபிக்கியில் பேனலில் இருந்து இந்த சப்ஜெக்ட் அப்போ இனியன் அப்படின்ற ப்ரொஃபஸரை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இதை பற்றி பேசியிருக்காரு. அதை எப்படி நிவர்த்தி செய்வது, எப்பொழுதுமே முழு நிலவு என்பது நம்மளுக்கு ஒரு குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பௌர்ணமி நிலவு அன்று பொதுவாக மக்கள், நீங்கள் எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த பௌர்ணமி நிலவு போல் ஆக வேண்டும் அப்படின்றதா. அது இல்லாமல் பௌர்ணமி நிலவு என்பது பார்த்திங்கன்னா ராமரை குறிக்கும் என்று கூட சொல்வார்கள். கம்ப்ளீட் மேன் அப்படின்னு, காட் இன் கம்ப்ளீட் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முழுமை பெற்றவர்கள். அதுதான் சசிகலா அம்மையாரனோட முழுமையான அர்த்தம். அவர்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கிறது. நிதானமாக, பொறுமையாக, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம், அதை செய்து முடித்தோம் இல்லாமல் நிதானமாக அது தீர்வு காணக்கூடிய அளவுக்கு அவங்க தெளிவு பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரியான தலைமை தான் இன்றைக்கி தமிழகத்துக்கு தேவை. இளைஞர்களும் இளைஞிகளும், நான் சொல்ல விரும்புவதனால், நான் சற்றே உன்னிப்பாக கவனித்து நிதானமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைமை, தீய சக்தியினுடைய தலைமையை அகற்றுவதற்கு சசிகலா அம்மையாரால் தான் முடியும். ஒரு நிதானமான தலைவியாக அவர்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறார். காலதாமதம் என்றாலும் காலதாமதம் எதற்காக என்றால், சந்திரனுடைய வளர்பிறை என்பது வளர்ந்து கொண்டே வரும். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி முழுமை அடையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்திங்கன்னா பல முறை சொல்லியிருக்கேன், தமிழ் கடவுளுடைய முருகனுடைய அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அவர்கள் இது மக்கள் தவறாக என்ன, நான் ஏதோ ஆர்வடன் சொல்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடாதீங்க போகிற போக்கில். நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு இந்த மாதிரியான தீர்க்கமான அனைத்து மக்களையும் அரவணைத்து
பியூரோக்ரஸி, எக்ஸிக்யூட்டிவ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களாம் அரவணைத்து போகக்கூடிய, போலீஸு இவங்களாம் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைமை சசிகலா அம்மையாரிடம் இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வருகை தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடும் அப்படின்னு தான் கள நிலவரங்கள் கூறிக்கொண்டு நான் கடந்த விவாதத்திலையும் சொல்ல 4-6% வாக்குகள் வந்து சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்படுவார் என்ற சூழ்நிலையிலே அதிகரித்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத சூழ்நிலையிலே இன்னும் அந்த ஒரு நிலுவையிலே தான் இருக்கிறது. நெக் டு நெக் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்றே புரிந்து கொண்டு மக்கள் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த கொள்கையில் எனக்கு ரொம்ப பிடிமானம் உண்டு. அரசியல் பாடத்திலே நானும் இதை மக்கள் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு தான் நம்ம அரசியல் செய்கிறோம். அதுக்கு தான் அரசியல் மேடைகளில் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு நம்ம அண்ணனாலும் சரி, சூஃபியான் அண்ணனாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பேசிக்கொண்டு மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி ஆட்சி அமைத்தது, அந்த கட்சி வெற்றி பெற்றது, இவர் ஜெயித்தார் அப்படின்றது கூறுவதற்கு இங்கே வந்து களம் கிடையாது. ஏன்னா மக்கள் தோற்று போய் இந்த 4.5 ஆண்டுகளாக 4.25 ஆண்டுகளாக மக்கள் படுபாதாளத்திலே சசிகலா அம்மையார் பலமுறை கூறியது போல சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது. இளைஞர்கள் சற்றே உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். வாக்களிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு தலைமையை தான் வாக்களிக்கிறது, அந்த மாதிரியான தலைமையான கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகையினால இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து நம்ம வந்து என்னுடைய அனுபவம் நான் அப்சர்வ் பண்ணதை தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் பல பேரை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய செயல்பாடு நிதானம், அப்பேற்பட்ட ஒரு தலைமை தான் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் இளைஞர்களுக்கு, பல தொழில் முனைவோர்களை உருவாக்கி தரும், பல நலத்திட்டங்களை உருவாக்கி தரும், பல விவசாயிகள், அனைத்து துறையினரும், சிறு தொழில் செய்பவர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய விவசாயிகள், ஆடு மாடுகளை வைத்து நம்ம ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த ஆடு மாடுகளை வைத்து தங்களுடைய சுய மரியாதையை நிலைநாட்டி கொண்ட தமிழர்களாக இன்றைக்கு களம் காணக்கூடிய ஒரே அரசியல் களம் இன்றைக்கு சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தனி கட்சி அமைத்து 40-50 தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் பெற்று ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுத்தி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான கால சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்ச் 2ஆம் தேதியில் இருக்கோம். மார்ச் 8 வந்து பெண்கள் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதியினுடைய கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிதானமாக ஓர் தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைவோம், புரட்சி தலைவரனுடைய சின்னத்தை ஆட்சியை நிலைநாட்டுவோம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆட்சியை நிலைநாட்டுவோம், தாலிக்கு தங்கம், வேலை இல்லாதவர்களுக்கு ஆடு மாடுகள் கொடுத்து அதில் பிழைப்பை உருவாக்கி தருவது என்று பல திட்டங்களை மறுபடியும் தமிழக மக்களுக்கு கொடுத்து பொற்கால ஆட்சி அமைத்து இந்த கடன்கார திருட்டு முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறார். சுப்பிரமணிய பாரதியாரனுடைய அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிதானமாக பொறுமையாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மார்ச் 8 கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வை அன்றைக்கு உலக மகளிர் தினத்திலே அறிவிப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபடியும் வாக்காளர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது என்றால், நம்ம இளம் தமிழ் ஆர்வலன் அவர்கள் சொன்னது போல எம்ஜிஆர்னுடைய தொண்டர்கள் சோர்வடையாமல், அது இல்லாமல் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் சோர்வடையாமல் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த அவர்கள் கொடுத்திருக்க கொடியின் அடிப்படையிலே அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி
என்று 3 திரிசூலங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சூலத்தை கொண்டு தமிழக மக்களை அடித்தளத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக களமிறங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது நிதர்சனமான, அது காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு காலம் பதில் சொல்லி இருக்கிறது. இத்தனை காலமாக நிதானமாக அமைதியாக இருந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து அவர்கள் கனிவு, பணிவு, துணிவு என்ற காலகட்டத்திற்கு வந்திருக்கிறார். அந்த துணிவான முடிவை எடுத்து அரசியல் களத்திலே தமிழக அரசியல் களம் இன்றைக்கு உலக அளவிலே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை, என்ற மாற்றத்தை, மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உருவாக்கி தருவார். இந்த அடிமைத்தனத்தை 4.5 ஆண்டுகளாக இருந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் வந்து களத்திலிருந்து வரும் புள்ளி விவரங்களை கொண்டு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இளைஞர்கள், கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் வந்து உற்று நோக்க வேண்டிய 2 நாட்களுக்கு முன்பு நடந்த விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு பாலியல் வன்கொடுமை, சிறு குழந்தை. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பது மகளிர் தினத்தன்று இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சூளுரைக்க வேண்டும். பெண்கள் அனைவரும் சின்னம்மாவின் களத்தை பலப்படுத்துவதற்காக புரட்சி தலைவி இல்லை என்ற அந்த போக்கை தள்ளிவிட்டு புரட்சி தலைவியினுடைய தோழியாக, உற்ற தோழியாக, அவர்கள் கொள்கையின் அடிப்படையில் களத்தில் இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களிடம் கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.